வணக்கம். ஜனவரி 9ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 8ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஆனால் இன்ட்ராடேல 1% விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிகவரியை பார்த்துருக்கு நிஃப்டி. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 3,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,700 கோடி ரூபாய்க்கு. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ குறித்தான அப்டேட் 3வது நாள் நேற்று முடிவில் ஒட்டுமொத்தமாக 185 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 66 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. காட்ரன் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ குறித்தான அப்டேட் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 52 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 145 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐபிஓக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேலில் கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். இந்த ஆண்டு இறுதியில் நிஃப்டியுடைய டார்கெட் 26,000னு சொல்லியிருக்கிறாங்க சிட்டி. 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நிதியாண்டு 2026 இன்ஃப்ளேஷன் அவங்க எதிர்பார்ப்பது 4.2% குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் டிசிஎஸ், டாடா எலக்ஸி மற்றும் இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. மார்க்கெட் வீழ்ச்சிக்கு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். முதலாவதாக சொல்லியிருக்கிற காரணம் ஜிடிபி வளர்ச்சி, அது ஒரு கவலை அளிக்கும் வகையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 நடப்பு நிதியாண்டில் 6.4% இருக்கும். இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். கடந்த 4 ஆண்டில் இதுதான் குறைவாக இருக்குது ஜிடிபி வளர்ச்சி. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விரைவாக குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகரிச்சிட்டு இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. Q3க்கான ஏர்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. அது ஒரு கவலையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்குது Q3ல. உலக அளவில் மார்க்கெட்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டாடா மோட்டார்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜாங்குவார் லேண்ட் ரோவருடைய Q3 சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹோல்சேல்ஸ் வால்யூம் 1,04,427 வாகனங்கள் விற்பனை, இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் 1,06,334 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு UAE மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய பாகமாக அவங்க மாஸ்கோ மற்றும் மும்பையில் அவங்களுடைய சென்டர்ஸை திறக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஹெவி இன்ஜினியரிங் பிஸ்னஸில் அவங்களுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. இந்தியா மற்றும் வெளியூரில் USA, சவுதி அரேபியா மற்றும் குவைத்லேருந்து கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு என்னன்றது அவங்க சொல்லலை. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் கம்பெனி சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000லேருந்து 2,500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஹேவல்ஸ் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 16ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோடைய ரிசல்ட் இன்றைக்கி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகுது. மணி கண்ட்ரோல் அதற்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் வளர்ச்சி கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 1% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. இயர் ஆன் இயர் 6% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் அவங்க சொல்லியிருப்பது சீக்வென்ஷியலி குவார்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. HDFC செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த ஐடி ஸ்டாக்ஸ் பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. டாப் ஐடி பிக்ஸ் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் HCL டெக்னாலஜிஸ். US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிருக்கு. நேற்றும் கீழே போயிருக்குங்க. 90-92 லெவலில் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த 6லிருந்து 9 மாதங்கள் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நேற்று புது ரெக்கார்ட் லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 13 பைசா கீழே போயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 85.87 இருந்திருக்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து.
இன்ஃபோசிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 16ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. 3:45 மணி அளவில் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் டைமிங் முடிந்ததற்கு பிறகு அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க இன்ஃபோசிஸ். அதே போல் விப்ரோ ஜனவரி 17ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அவங்களும் இந்தியன் மார்க்கெட் டைமிங் முடிந்ததற்கு பிறகு வெளியிடுறாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை. டாக்டர் ரெட்டிஸ்க்கு நுவாமா ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1553. டெல்டா காப் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 7% நேற்று இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கிறாங்க. சில ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லி. அதற்கு தடை விதிக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி 10ஆம் தேதி அது விசாரணைக்கு வருதுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று டெல்டா காப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு அரசு 71 ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 1.12 லட்சம் கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. போரோசில் ரினியூவபிள்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல் தொடர்ச்சியாக 2வது நாள் அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியிருக்கு. அதற்கு காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ப்ரொமோட்டர் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. ப்ரொமோட்டரான கிரண் கெருக்கா ஜனவரி 6ஆம் தேதி ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 3.57%லிருந்து 3.64% உயர்த்தி இருக்கிறாங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஐடிசி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? $500 கொடுத்துருக்காங்க. டிமர்ஜருக்கு பிறகு ஐடிசி $500 எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். பேடிஎம் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. 8% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, டிசம்பர் மாதத்தில் அவங்களுடைய யூபிஐ மார்க்கெட் ஷேரில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 17 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க பேடிஎம்க்கு. அதில் 6 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 6 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதே செய்தியில் மற்றொரு அப்டேட் என்னென்னா, கடந்த 3 மாதத்தில் பேடிஎம்முடைய ஷேர் பிரைஸ் 22% அதிகரிச்சிருக்கு. HSBC பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1940. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஹைதராபாத்தில் புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க. பிரிகேட் கேட்வே அட் நியோபாலிஸ். இது வழியாக 3000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. HTLS கண்டக்டர் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கெயின் ஆடிட் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தற்போது அப்டேட் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி ஆலை மற்றும் பேட்டரி அசம்பிளி யூனிட்டை அமைக்கிறாங்க. சக்கன் அவங்க ஏற்கனவே அங்கே ஆலை இருக்குது சக்கனில். அங்கே மறுபடியும் இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி மற்றும் பேட்டரி அசம்பிளி ஃபெசிலிட்டியை அமைத்திருப்பதாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $810 ஒரு ஷேருக்கு. யுனைடெட் ப்ரூவரிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 4% விழுந்திருக்கு. ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் சப்ளை தெலங்கானா பீவரேஜஸ் கார்பரேஷனுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய விலை ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அதோடைய விலை பேஸ் ப்ரைஸை மாற்றாமல் வைத்திருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு சப்ளையை நிறுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யுனைடெட் ப்ரூவரிஸ். ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். HSBC குளோபல் ரிசர்ச் ஏர்டெலுடைய டிவிடெண்ட் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் அடுத்த 3 ஆண்டில் 4 மடங்கு டிவிடெண்ட் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க HSBC குளோபல் ரிசர்ச். நிதியாண்டு 2024 அதாவது போன நிதியாண்டில் $8 இருந்த டிவிடெண்ட் இந்த நிதியாண்டில் $17.10 உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 114% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதியாண்டு 2026 $22.70 நிதியாண்டு 2027 $34.10 டிவிடெண்ட் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு HSBC குளோபல் ரிசர்ச் கணிக்கிறாங்க. 2027 ஏர்டெலுடைய ARPU ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் $301 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க HSBC குளோபல் ரிசர்ச். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சண்டிகர் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 2 ஆண்டிற்கானது. மதிப்பு $4 கோடி. PN கத்கில் ஜுவல்லர்ஸ் Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. CNBC TV18லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய ரெவென்யூ growth 24% அதிகரிக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ growth இது. மணப்புரம் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்ன்றது அவங்களுடைய கம்பெனி தான். 98% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டில் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸை வாங்கியிருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ். ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் குறித்தான அப்டேட் இது. RBI அக்டோபர் 2024 சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க அவங்களுடைய லோன் சாங்ஷன் மற்றும் டிஸ்போஸில். அதை இப்போ நீக்கி இருக்கிறாங்க RBI. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கலாம்.
ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நியாரா ப்ராஜெக்ட்டில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நியாரா ப்ராஜெக்ட்டில் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சில பத்திரிகையில் செய்தி வெளியானது. அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுடைய இது லக்ஸரி ஹவுசிங் ப்ராஜெக்ட். இது பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட் வந்து கம்பெனிக்கு சாதகமாக ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கி இருந்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இந்த பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு அந்த தீர்ப்பு வழங்கினது வந்து ஒரு பின்னடைவாக இருக்குமா, குறிப்பாக இந்த ப்ராஜெக்டில் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிருந்திருக்கிறாங்க. இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட். இந்த ப்ராஜெக்ட் நியாரா ப்ராஜெக்ட் வழியாக 10,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மாயில் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு 17 கோடி ரூபாய். என்ன குற்றச்சாட்டு? அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட லிமிட்டை காட்டிலும் அதிகமாக உற்பத்தி செய்திருக்கிறாங்க டிரோடி மைனில் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. கலெக்டர் பாலகாட் கலெக்டர் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க 17 கோடி ரூபாய். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வழங்கப்பட்டதை காட்டிலும் அவங்க அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஆண்டுகள்? இது 93, 94, 95, 96, 2006, 2007, 2008, 2009 ஆண்டிற்கானது 17 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. சுவன் லைஃப் சயின்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 11% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். என்னென்னா அவங்களுடைய காக்னிட்டிவ் டிஸார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துடைய டெஸ்டிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரையல் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அது பாசிட்டிவாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜென் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு காப்புரிமை கிடச்சிருக்கு அவங்களுடைய ஒரு சொல்யூஷனுக்கு. 11வது காப்புரிமை. அது நிதியாண்டு 2024-25ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிலிட்ரி ட்ரைனிங் டெக்னாலஜி சம்பந்தமான காப்புரிமைன்ற விளக்கம் ஜென் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்குறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1366லிருந்து 1400, ஸ்டாப் லாஸ் 1210. எல்என்டி ஃபியூச்சர்ஸில் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது பெரிய ரிஸ்க்கான விஷயம். எல்என்டி ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3470, 3420, ஸ்டாப் லாஸ் 3740. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் பஜாஜ் ஃபின்சர்வுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1760, 1780, ஸ்டாப் லாஸ் 1650 ரூபாய். நவீன் ஃப்ளூரனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3650, ஸ்டாப் லாஸ் 3410. ஓஎன்ஜிசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 296, ஸ்டாப் லாஸ் 259. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 6200% வால்யூம் அதிகரித்தது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் 13% ஷேர் பிரைஸும் 10,400% வால்யூம் அதிகரிப்பு. சுவன் லைஃப் சயின்ஸ் 11% ஷேர் பிரைஸ் 248% வால்யூம். ஆஷாபூரா மைன் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 300% வால்யூம் அதிகரித்தது. ஆஷியானா ஹவுசிங் 8% ஷேர் பிரைஸும் 2900% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 8% ஷேர் பிரைஸ் 1100% வால்யூம். மேன் இண்டஸ்ட்ரீஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 300% வால்யூம் அதிகரிப்பு. அமி ஆர்கானிக்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 300% வால்யூம் அதிகரிப்பு. ஷாப்பர் ஸ்டாப் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1000% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஃப்ளேர் ரைட்டிங் 7% வீழ்ச்சி, 294% வால்யூம் அதிகரிப்பு. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா 5% சரிந்தது, 560% வால்யூம் அதிகரிப்பு. ஐஜிஎல் 5% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. சோபா 5% சரிந்தது, 248% வால்யூம் அதிகரிப்பு. சாரேகாமா இந்தியா 4% வீழ்ச்சி, 177% அதிகரித்தது வால்யூம். சஃபயர் ஃபுட்ஸ் 4% வீழ்ச்சி, 449% வால்யூம் அதிகரிப்பு. மெகா ஸ்டார் ஃபுட்ஸ் 3% வீழ்ச்சி, 362% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.